அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 8 கவிதை பேழை சிறு பாணாற்றுப்படை நத்தத்தனார். ஈகை பண்பு மனிதத்தின் அடையாளமாக இருக்கிறது. கொடுக்கிற பண்பு இருந்தால் எடுக்கிற நிலை இருக்காது. தமிழ் இலக்கியங்களில் கொடைத்தன்மையை வியந்து போற்றுகின்றன. எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கும் தன்மையை வலியுறுத்துகின்றன. கொடுப்பதில் மகிழ்ச்சி காணும் பண்பை போற்றுகின்றன. ஆட்சிப்படை இலக்கியங்கள் இக்கொடை பண்பை விளக்கும் இலக்கியங்களாக இருக்கின்றன. இன்றளவும் கொடை பண்பால் பெயர் பெற்றிருக்கிற வள்ளல்கள் எழுவர் பற்றிய பதிவுகள் கொடைக்கு இலக்கணமாகவும் மனிதத்தின் அடையாளமாகவும் அமைந்திருக்கின்றன. பேகன் பொதினிமலை. வானம் வாய்த்த வளமலை கவா அன் காண மங்கை கலிங்கம் நல்கிய அருந்திரள் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகனும். 84 முதல் 87 வரிகள். பாரி பரம்புமலை. சுரும்பு உண நறுவி உரைக்கும் நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்குவள் அருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும். 87-91. காரி மலையமான் நாடு. கரங்குமணி வாளுலை புறவியொடு வையகம் மருள ஈர நன்மொழி இரவலர்க்கு ஈந்த அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சுவரு நெடுவேல் கழல்தொடி தடக்கை காரியும். 91 முதல் 95 வரை. ஆய் பொதியமலை. நிழல் திகழ் நீலம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த சாவந்தாங்கிய சாந்து புலர் திணித்தோள் ஆர்வ நன்மொழி ஆயும். 95 முதல் 99 வரை. அதிகன் தகடூர். மால்வரை கமழல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளை தீங்கனி அவ்வைக்கு ஈந்த உறவு சினம் கனலும் ஒளிதிகழ் நெடுவேல் அரவ கடல்தானை அதிகனும். நல்லி நலிமலை. கரவாது நட்டோர் உவப்ப நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழித்துஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடன் நல்லியும். 103 முதல் 107. ஓரி கொல்லிமலை. நலிசினை நரும்போது கஞலிய நாகுமுதிர் நாகத்து குறும்பொறை நன்னாடு கோடியர்க்கு ஈந்த காரி குதிரை காரியோடு மலைந்த ஓரி குதிரையும் ஓரியும் இவர்களோடு நல்லிய கோடன் என ஆங்கு எழுசமங் கடந்த எழு உரல் திணிதோள் எழுவர் பூண்ட ஈகை செந்நுகம் விரிகடல் வேலி வியலகம் விளங்க ஒருதான் தாங்கிய உரனுடை நோந்தாள். பாவகை நேரிசை ஆசிரியப்பா. சொல்லும் பொருளும். வளமலை வளமான மலை மலைநாடு இன்று பழனிமலை என்று அழைக்கப்படுகிறது. கவா அன் மலைப்பக்கம். கலிங்கம் ஆடை சுரும்பு வண்டு நாகம் சுரபுன்னை நாகப்பாம்பு. பிறங்கு விளங்கும் பரம்பு பரம்புமலை கரங்கு ஒலிக்கும் வாளுலை வெண்மையான தலையாட்டம் மருள வியக்க நிழல் ஒளி வீசும் நீலம் நீலமணி ஆலமர் செல்வன் சிவபெருமான் இறைவன் அமர்ந்தனன் விரும்பினன் சாவம் வில் மால்வரை பெரிய மலை கரிய மலையுமாம். கரவாது மறைக்காது துஞ்சு தங்கு நலிசினை செறிந்த கிளை பெரிய கிளை போது மலர் கஞலிய நெருங்கிய நாகு இளமை குறும்பறை சிறு குன்று கோடியர் கூத்தர் மலைதல் போரிடல் உரல் செறிவு நுகம் பாரம். பாடலின் பொருள். பருவம் பொய்க்காமல் மழை பெய்யும் வளமலையில் வாழும் மயிலுக்கு பேகன் அது குளிரால் நடுங்கும் என்று எண்ணி தன் மனத்தில் சுரந்த அருளினால்
தன்னுடைய ஆடையை கொடுத்தான். இவன் வலிமை வாய்ந்த ஆவியர் குலத்தில் தோன்றியவன். பெரிய மலை நாட்டுக்கு உரியவன். வலிமையும் பெருந்தன்மையும் நற்பண்பும் கொண்டவன். பொதினி மலைக்கு தலைவன். வண்டுகள் உண்ணும் வண்ணம் நல்ல தேனை மிகுதியாக கொண்ட மலர்களை சிந்தும் சுரபுன்னை மரங்கள் நிறைந்த நெடுவழியில் மலர்களையுடைய கொம்பின்றி தவித்து கொண்டிருந்தது முல்லை கொடி ஒன்று. பச்சி படர தான் ஏறி வந்த பெரிய தேரினை ஈந்தவன் பாரி. அவன் வெள்ளிய அருவிகளை கொண்ட பரம்பு மலையின் தலைவன். உலகம் வியக்கும்படி வெண்மையான பிடரியுடன் தலையை ஆட்டும் குதிரைகளையும் ஏனைய செல்வங்களையும் இனிய மொழிகளுடன் இரவலருக்கு இல்லை எண்ணாமல் கொடுப்பவன் காரி என்னும் வள்ளல். இவன் பகைவர் அஞ்சக்கூடிய வகையில் நெருப்பை போல் சுடர்விடுகின்ற நீண்ட வேலினையும் வீர கழலையும் உடையவன். தோள்வளையை அணிந்த நீண்ட கைகளை உடையவன். ஒளிமிக்க நீல வண்ண கல்லையும் நாகம் கொடுத்த ஆடையினையும் மன விருப்பம் கொண்டு ஆளின் கீழ் அமர்ந்த இறைவனுக்கு கொடுத்தவன் என்னும் வள்ளல். இவன் வில் ஏந்தியவன். சந்தனம் பூசி உலர்ந்த தோள்களை உடையவன். ஆர்வத்துடன் இனிமையான மொழிகளை பேசுபவன். நறுமணம் கமலும் பெரிய மலைச்சாரலில் இருந்த அழகுமிக்க நெல்லி மரத்தின் கனி உயிர்நிலை பெற்று வாழ உதவும் அமுதத்தின் தன்மையை உடையது. அது தனக்கு கிடைக்க பெற்ற போது அதனை தான் உண்ணாமல் அவ்வைக்கு வழங்கியவன் அதிகன் என்னும் வள்ளல். வலிமையும் சினமும் ஒளியும் மிக்க வேலினை உடையவன். கடல் போன்று ஒலிக்கும் படையினையும் உடையவன். நல்லி என்னும் வள்ளல் தன்னிடம் உள்ள பொருட்செல்வத்தை இல்லை எண்ணாது நட்பு கொண்டவர் உள்ளம் மகிழ்ச்சி அடையுமாறு இனிய வாழ்விற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் குறிப்பறிந்து வழங்கும் பெரிய கைகளை உடையவன். இவன் காலந்தவறாமல் பெய்யும் மழை போன்றவன். ஓர் தொழிலில் வல்லமை உடையவன். மலைக்காற்று எப்போதும் இருக்கக்கூடிய உயர்ந்த மலை நாட்டை உடையவன். செறிவான கிளைகளில் மனம் வீசும் மலர்கள் நிறைந்த சுரபுன்னை மரங்கள் சூழ்ந்த சிறிய மலை நாட்டை கூத்தருக்கு பரிசாக வழங்கியவன் ஓரி என்னும் வள்ளல். இவன் காரி என்னும் வலிமை மிக்க குதிரையை கொண்ட காரி என்பவனை எதிர்த்து நின்று அஞ்சாமல் போரிட்டவன். ஓரி என்னும் வலிமை மிக்க குதிரையை தன்னிடத்தில் கொண்டவன். மேலே குறிப்பிட்ட 7 வள்ளல்கள் ஈகை எனும் பாரத்தை இழுத்து சென்றனர். ஆனால் நல்லிய கோடன் தானே தனி ஒருவனாக இருந்த அந்த ஈகையின் பாரத்தை தாங்கி இழுத்துச் செல்லும் வலிமை உடையவன். கடை 7 வள்ளல்களும் ஆண்ட நாடுகளும் பேகனின் ஊரான ஆவினன்குடி பொதினி என்று அழைக்கப்பட்டு தற்போது பழனி என்று எனப்படுகிறது. பழனி மலையும் அதனை சுற்றிய மலைப்பகுதிகளும் பேகனது நாடாகும். பாரியின் நாடு பரம்பு மலையும் அதை சூழ்ந்திருந்த 300 ஊர்களும் ஆகும். பரம்பு மலையே பிரம்பு மலையாகி தற்போது பிரான்மலை எனப்படுகிறது. இம்மலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கம்புணரிக்கு அருகில் உள்ளது. காரியின் நாடு மலையமான் திருமுடி காரி மலையமான் நாடு என்பதாகும். இது மருவி மலாடு எனப்பட்டது. இது விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருக்கோயிலூர் அதை சூழ்ந்துள்ள பகுதிகளாகும். ஆய்நாடு அண்டிரன் பொதியமலை எனப்படும் மலைநாட்டு பகுதியாகும். தற்போது அகத்தியர்மலை என்றும் அழைக்கப்படுகிறது. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம், பாபநாசம் ஆகிய மலைப்பகுதிகளும் இதனை சூழ்ந்துள்ள பகுதிகளும் ஆகும். அதியமான் நாடு அதிகமான் நெடுமான் அஞ்சி தகடூர் என்றழைக்கப்பட்ட தருமபுரியைச் சேர்ந்த தருமபுரியை தலைநகரமாக கொண்டு விளங்கிய பகுதி. இப்பகுதியில் உள்ள பூரிக்கல் மலைப்பகுதியில் இருந்து பறித்து வந்த நெல்லிக்கனியையே ஔவையாருக்கு அந்த அதிகமான் கொடுத்ததாக கூறப்படுகிறது. நல்லியன் நாடு நலிமலை நாடன் நெடுங்கோடு மலைமுகடு என்று அழைக்கப்பட்ட பகுதி. தற்போது உதகமண்டலம் ஊட்டி என்று கூறப்படுகிறது. ஓரியின் நாடு
வல்வில் ஓரி. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையும் அதை சூழ்ந்துள்ள பல ஊர்களும் ஆகும். ஓய்மா நாட்டு நல்லிய கோடனது நாடு. திண்டிவனத்தை சார்ந்தது ஓய்மா நாடு என அழைக்கப்பட்ட நிலப்பகுதி ஆகும். 7 வள்ளல்கள் ஆண்ட இடங்கள் நிலப்படம். ஆய் பொதியமலை, பாரி பரம்புமலை, பேகன் பொதினிமலை, ஓரி கொல்லிமலை, நல்லி நளிமலை, அதிகன் தகடூர், காரி கோவலூர். முல்லை கொடி படர தேர் தந்த பாரியின் செயலும் மயிலுக்கு தன் ஆடையை தந்த பேகனின் செயலும் அறியாமையால் செய்யப்பட்டவை அல்ல. இது அவர்களின் ஈகை உணர்வின் காரணமாக செய்யப்பட்டதே ஆகும். இச்செயலே இவர்களின் பெருமை புகழ் சேர்ப்பதாகி விட்டது. இதையே பழமொழி 400 அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறுகிறது. புறநானூறு குறிப்பிடும் மற்றொரு வள்ளல் குமணன். இவன் முதிரமலையை பழனி மலைத்தொடர்களில் ஒன்று ஆட்சி செய்த குறுநில மன்னன் ஆவான். தன் தம்பியாகிய இளங்குமணனிடம் நாட்டை கொடுத்துவிட்டு காட்டில் மறைந்து வாழ்ந்தான். இளங்குமணன் தன் அண்ணனின் தலையை கொய்து தருவோருக்கு பரிசில் அறிவித்திருந்தான். அப்போது தன்னை நாடி பரிசில் பெற வந்த பெருந்தலை சாத்தனார் எனும் புலவருக்கு கொடுப்பதற்கு தன்னிடம் பொருள் இல்லாமையால் தன் இடையிலுள்ள உறைவாளை தந்து தன் தலையை அறிந்து சென்று இளங்குமணனிடம் கொடுத்து பரிசில் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டான். இதனால் இவன் தமிழுக்கு தலை கொடுத்த குமணவள்ளல் என்று போற்றப்படுகிறான். புறநானூறு 158, 164, 165 ஆகிய பாடல்களில் இவனை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இலக்கண குறிப்பு. வாய்த்த, உவப்ப, கொடுத்த, ஈந்த பெயரெச்சங்கள். கவ்வா அன் செய்யுளிசை அளபெடை. தடக்கை உரிச்சொல் தொடர். நீளம் ஆகுபெயர். அருந்திரள் நெடுவெளி வெள்ளருவி நெடுவேல் நன்மொழி நன்னாடு பண்புத்தொகைகள். கடல் தானே ஓமை தொகை. அரவக்கடல் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மலைதல் தொழிற்பெயர். விரிகடல் வினைத்தொகை. உறுப்பிலக்கணம். ஈந்த ஈ பிராக்கெட் ஈ குட்டல் இத்து பிராக்கெட் இந்து இத்து குட்டல் ஈ பகுதி இச்சந்து இந்தானது விகாரம் இத்திறந்த கால இடைநிலை பெயரச்ச விகுதி. அமர்ந்தனன் அமர் குட்டல் இத்து பிராக்கெட் இந்து இத்து குட்டல் அன்னு குட்டல் அமர் பகுதி இச்சந்து இந்தானது விகாரம் இத்திறந்த கால இடைநிலை சாரியை பல ஆண்பால் வினைமுற்று விகுதி. தாங்கிய தாங்கு குட்டல் ஈ பிராக்கெட் இன்னு ஈ குட்டல் தாங்கு பகுதி ஈ பிராக்கெட் இன்னு இறந்த கால இடைநிலை உடம்படு மெய் சந்தி பெயரச்ச விகுதி. புணர்ச்சி விதி. நன்மொழி நன்மை குட்டல் மொழி ஈறுபோதல் எனும் விதிப்படி நன்மொழி என்றாகியது. உரன் குட்டல் உடை உரனுடை. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்றும் விதிப்படி உரனுடை என்றாகியது. சிறு பாணன் பயணம். நல்லூர் சிறுபாணன் தொடங்கிய இடம். எட்டுக்கள். எயிற்பட்டினம் மரக்காணம் 12 கள். வேலூர் உப்பு வேலூர் 11 கள். ஆமூர் நல்லாமூர் 6 கள். கிடங்கில் திண்டிவனம். சிறுபாணன் பயணம் முடித்த இடம். ராசமாணிக்கனார் 10 பாட்டு ஆராய்ச்சி. நூல்வெளி. சிறுபாணாற்று படையை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. ஓய்மா நாட்டு மன்னனான நல்லிய கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 269 அடிகளில் எழுதப்பட்ட நூல். பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தான் வழியில் கண்ட மற்றொரு பாணனை அந்த அரசனிடம் ஆற்றுப்படுத்துவதாக இது அமைந்துள்ளது. வள்ளல்களாக கருதப்பட்ட குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் இப்பாடப்பகுதியில் தொகுத்து அளிக்கப்பட்டுள்ளன. நன்றி.